புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு கோரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். இதனை வலியுறுத்தி ஜனவரி 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் திருவாரூரில் பேட்டி. திருவாரூர் தனியார் கூட்டரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய நாள் வெண்மணி தியாகிகள் நினைவு நாள், தோழர் ஆர் நல்லக்கண்ணு பிறந்தநாள், தோழர் KTK தங்கமணி நினைவு நாள், தோழர் கானம் ராஜேந்திரன் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பின்னர் மாவட்ட சிறப்பு கூட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி திருவாரூர் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவிக்கையில், சென்னையில் புயலால் 50% அதிக மழையும், தென் மாவட்டங்களில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழை பெய்துள்ளது. ஒவ்வொரு குடும்பங்களும் பாதிப்படைந்துள்ளனர். இதனை சரி செய்ய மாநில அரசால் மட்டும் முடியாது. ஒன்றிய அரசு உதவி செய்ய வேண்டும். மாநில அரசுக்கு நிதி தேவை என்னும் வகையில் ரூபாய் 21,695 கோடி தேவை என மத்திய குழுவிடமும் பாதுகாப்புத்துறை அமைச்சரிடமும் அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் டெல்லியில் பிரதமரை சந்தித்து தெரிவித்துள்ளார். இவ்வளவு நடந்தும் ஒன்றிய அரசு பேரிடர் நிதி வழங்கவில்லை. ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு ஆண்டுதோறும் வழங்கும் நிதியைத்தான் வழங்கியுள்ளது. இதை கொடுப்பதற்கு பதில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டி அருவருக்கத்தக்கது. அவர் வகிக்கும் பதவிக்கு உகந்ததல்ல. முதல்வர் இந்தியா கூட்டணியில் ஏன் கலந்து கொள்கிறார் என கேட்கிறார். பிரதமரை பார்த்ததை சொல்லவில்லை. புயல் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க முடியாது என்கிறார். பேரிடருக்கு என நிதி உள்ளது. எனவே பேரிடர் மாவட்டங்களாக புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை அறிவித்து தமிழ்நாடு அரசு கோரிய நிதியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறோம். அதை ஒரு இயக்கமாக வரும் ஜனவரி 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசின் அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். பாதிப்பு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டது. இவையெல்லாம் மீண்டும் சரி செய்யணும்னா ஒரு மாநில அரசாங்கத்தால் மட்டுமே இப்படிதான் செய்து விடுவது சாத்தியமில்லை. இப்போ ஒன்றிய அரசாங்கம் உதவி செய்யணும். இப்போ மாநில அரசுக்கு இன்னொன்று வகையில் நிதி தேவை என்கிற முறையில் 21,695 கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டுக்கு தேவை என்று ஏற்கனவே வந்த மத்திய குழுவிடமும் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லிக்கு நேரடியாக சென்று பிரதமரை அவர் கொடுத்த நேரத்தில் சந்தித்தும் விரிவான கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு நடந்த பிறகும் இது குறித்து இதுவரைக்கும் ஒத்த பைசா கூட இந்திய அரசாங்கம் அவர் கொடுத்ததாக சொல்லுகிற நிதி என்பது ஆண்டுதோறும் வழக்கமாக கொடுக்கிற நிதியை கொடுத்திருக்கிறார்கள். இது கொடுப்பதற்கு மாறாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பேட்டி என்று மிகவும் அருவருக்கத்தக்க பேட்டி. அவர் வகிக்கிற பொறுப்பிற்கு உகந்த பேட்டி அல்ல. என்ன கேட்கிறாரு? வெள்ள பாதிப்பு இருக்குது, முதலமைச்சர் ஏன் டெல்லிக்கு வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் மட்டுமா கலந்துக்கிட்டாரு? பிரதமரையும் தான் பார்த்தாரு. அதை பற்றி ஏன் சொல்லலை? அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க முடியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி அறிவிக்கல. வழக்கம் இல்லை. இது உருவாக்கப்பட்ட பிறகுதான் கேட்குறேன். இதுக்கும் நிதி உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் பேரிடர் மாவட்டமாக அறிவித்து தமிழ்நாடு அரசாங்கம் கோரியிருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அது ஒரு இயக்கமாக வருகிற ஜனவரி 8ஆம் தேதி என்று தமிழ்நாடு முழுவதும், சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலகத்திலிருந்து கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார்.